வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 10. அவளது அப்பாவின் முகம் மீண்டும் மீண்டும் கண்முன்னே வந்து போனது. நேரம்தான் அவளை முடிவெடுக்க வைத்தது. ஒற்றை வரியில் தீர்மானத்தோடு மீண்டும் சஞ்சனாவிடம் கூறினாள், எனக்கு முழு சம்மதம். இப்பவே அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடி என்று தீர்மானத்தோடு சொன்னாள். இப்பொழுது ஷான்வி சொல்லும் பொழுது அவளது கண்களில் இருந்து நீர் மொத்தமாக வடிந்திருந்தது. இப்பொழுது அழுகை வரவில்லை. தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? சொல்லிட்டா அப்புறம் பின்வாங்க முடியாது. நான் தெளிவாதான் சொல்றேன். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ளீஸ் சஞ்சனா என்றாள். உடனடியாக சஞ்சனா புரோக்கரோடு தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னாள். சற்று நேரத்தில் புரோக்கர் சஞ்சனாவின் வீட்டை தேடி வந்தார். ஷான்வியை அறிமுகப்படுத்தினாள். இந்த பொண்ணுதானா நீ சொன்ன பொண்ணு என கேட்டவர் அவளது முகத்தை பார்த்தார். அவள் முகத்தை பார்க்க அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த தொழிலில் அவன் பாவம் பார்க்க முடியாதல்லவா? சரி, நான் உடனே விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன் என்று ஹர்ஷத்திற்கு தொடர்பு கொண்டு, நீங்க சொன்னது போல ஒரு பொண்ணு இருக்காங்க, சம்மதிச்சிட்டாங்க. நேர்ல வந்து நீங்க ஒரு முறை பார்த்துட்டு சொன்னா மத்ததை பேசிக்கலாம் என்று சொன்னான். நான் நேர்ல வந்து பார்க்க வேண்டிய அவசியமில்ல. எப்படினாலும் பார்க்கத்தானே போறோம். அந்த பொண்ணுக்கு எதுவும் நெருக்கடியா? முழு மனதோடு தான் சம்மதிக்கிறாங்களா என்று கேட்டான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபரேஷன் போல, அதான் என்று சொன்னார். அவங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு தேவையான பணம் நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கே கட்டிடலாம். எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்த்து விவரங்களை மட்டும் எனக்கு அனுப்ப சொல்லுங்க. மற்றபடி நாளைக்கு நேர்ல சந்திக்கலாம். மற்ற ஏற்பாடுகளை நான் உங்களுக்கு செஞ்சுட்டு சொல்றேன் என கூறிவிட்டு மேற்படி எதுவும் கேட்காமல் இணைப்பை துண்டித்தான். அப்பாவின் ஆபரேஷன் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை ஷான்விக்கு வந்துவிட்டது. அப்பாவை சேர்த்து இருக்கும் மருத்துவமனை, அப்பாவை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் புரோக்கரிடம் கூற அனைத்து விவரங்களையும் ஹர்ஷத்திற்கு உடனே அவர் அனுப்பி வைத்தார். அவன் நல்லவனா கெட்டவனா என இவளும் பார்க்கவில்லை, இவளை அவனும் பார்க்கவில்லை. இருவருக்கும் இடையில் சங்கர் மட்டுமே பாலமாக இருந்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என ஒரு கணம் திகைப்பே வந்தது. இருந்தாலும் அவளது மனம் சற்றே குழப்பத்தில் இருக்கத்தான் செய்தது. சார், எங்க அப்பாவோட ஆபரேஷன் நிச்சயமா நல்லபடியா முடிஞ்சிருமில்ல? எனக்கு பயமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. வெறும் வார்த்தைகளை வச்சு நான் என் வாழ்க்கையை தொலைக்க முடியாது. அந்த பயத்துல தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் என்று கேட்டாள். அவளை தெளிவுபடுத்துவதற்காக சங்கர் மீண்டும் ஹர்ஷத்திற்கு கால் செய்தார். அதான் தெளிவா சொல்லிட்டேன் இல்ல, திரும்ப எதுக்கு கால் பண்றீங்க என ஹர்ஷத் கேட்க, அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க அப்பாவோட ஆபரேஷனுக்காகத்தான் அவங்க நீங்க சொன்ன கண்டிஷனுக்கே சம்மதிச்சாங்க. அதான் நீங்களே ஒரு முறை தெளிவுபடுத்திட்டா என தயங்கினார். போன் அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க என கூற ஷங்கர் உடனே அவரது மொபைலை ஷான்வியிடம் கொடுத்தார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுதான். உங்க அப்பாவோட ஆபரேஷன் சொன்ன டைமுக்கு கரெக்டா நடக்கும். பணம் கட்டிடுவேன். மேற்கொண்டு எதுவும் கேட்கக்கூடாது என கட்டளை இடுவது போல பேசினான். ஒரு நம்பிக்கையோடு சரி என அவள் சொல்வதற்கு முன்பாகவே அவன் இணைப்பை துண்டித்தான். அந்த இடத்திலேயே ஷான்வி தன்னுடைய தோல்வி தொடங்கிவிட்டது என்பதைப் போல மனதிற்குள் நினைத்தாள். அவர் மற்ற விவரங்களை சொன்ன உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வர தயாரா இருங்க என்று சங்கர் சொல்ல, ஏன் வேற எங்கேயாவது போக போறோமா என தடுமாற்றத்தோடு கேட்டாள். உங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தை அவங்க மனைவியோட குழந்தை மாதிரி தான் அவங்க வெளி உலகத்துக்கு காட்ட போறாங்க. சோ நீங்க இந்த ஊர்ல இருக்க போறதே இல்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேற ஒரு ஊர்ல தான் நீங்க இருக்க போற சூழ்நிலை இருக்கும். அதுக்கு தயாரா வாங்க என்று சொல்ல, அவரது வார்த்தைகள் அவளுக்கு மேலும் அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. வேற ஊரா? ஏதோ ஒரு வேகத்தில் சரி என்று சொல்லிவிட்டாலும் உள்ளூர அவளுக்கு இப்போதுதான் பயமே தோன்றியது. சரி என தலை அசைத்து சங்கரை முதலில் அனுப்பி வைத்தார்கள். சஞ்சனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவசரப்பட்டு சொல்லிட்டேனா? தப்பு பண்ணிட்டேனா? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி வேற ஒரு ஊர்ல எப்படி போய் நான் இருக்க போறேன்? என்னோட வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னோட கனவு எல்லாமே தொலைச்சிட்டேனா? அவ்வளவுதானா என அழ சஞ்சனா அவளை தன்னோடு சாய்த்து கொண்டு ஆறுதல் கூறினாலும் அவளை தேற்ற முடியவில்லை. என்ன மாதிரி பல பேரோட போயிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாதான் தப்பு. நீ ஒருத்தரோட வாழப்போற. இப்போ சொல்றேன், உன்னோட அன்பான குணத்துக்கு நிச்சயமா
அவரே உன்னை ஏத்துக்கத்தான் போறாரு. அந்த நிலைமை தானா வரும். அந்த குழந்தைக்காக கண்டிப்பா அவரோட கடைசி வரைக்கும் நீ சேர்ந்து வாழத்தான் போற. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஷான்வி. நீயும் நம்பிக்கையோடு தைரியமா போறதுக்கான ஏற்பாடுகளை செய் என்றாள். ஷான்விக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வார் என மனதிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் பயத்தோடுதான் இருந்தாள். இங்கு ஹர்ஷத் யாழினிக்கு தன்னால் முடிந்தவரை ஆறுதல் கூறினான். எத்தனை ஆறுதல் கூறினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஆனாலும் வேறு வழி என்று தன் அண்ணன் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள். காரில் அவளை அனுப்பி வைத்தான். தனது தம்பி அக்னேவுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டான். அமெரிக்காவில் பிரபல சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அவனோடு தொடர்பு கொண்டான். அண்ணா, திடீர்னு போனெல்லாம் பண்றீங்க, அதிசயமா இருக்கு என கிண்டல் அடித்து கொண்டே கேட்டான். என்னடா, பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது, எங்க இருக்க என்றான். என் கேர்ள் ஃப்ரெண்டு மாயா கூட தான் இருக்கேன் என சிரித்து கொண்டே சொன்னான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட என திட்டினான். அதை நான் பாத்துக்கிறேன். என்ன திடீர்னு கால் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம் என கேட்டான். ஹர்ஷத் நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் கூறினான். ஆனாலும் நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு எனக்கு தோணுது ஹர்ஷத். இல்லடா, நான் தெளிவாத்தான் யோசிச்சு முடிவு செய்திருக்கேன். யாழினியை நான் கைவிட மாட்டேன். கடைசி வரைக்கும் அவ கூட தான் என் வாழ்க்கை. அதே சமயம் எனக்கும் குழந்தை வேணும். அதனால தான் இந்த முடிவு. அதுக்காக இப்படி ஒரு முடிவு தேவையா ஹர்ஷத்? நான் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டா நடக்கணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு தெரியும் இல்ல? சரி, நீங்களே தெளிவா முடிவெடுக்கும் போது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. உங்க விருப்பம்தான். இப்ப நான் என்ன பண்ணணும் என கேட்டான். கொஞ்ச நாள் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க வந்து கம்பெனியை நீ பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நான் கம்பெனி விஷயமா வெளிநாட்டுக்கு போன மாதிரி மத்தவங்களுக்கு தகவல் சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு தான் வெளியில எங்கேயாவது அந்த பொண்ணோட போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது சரி, அதுக்காக நானே வரணுமா? வேற யாரையாவது பாத்துக்க சொல்லலாமே. இல்ல அக்னிவ், குறைஞ்சது 1 வருஷம் ஆயிடும்ல. அடுத்தவங்கள நம்பி கம்பெனி பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. கொஞ்சம் நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டா என கெஞ்சுவது போல கேட்டான். இதுக்கு ப்ளீஸ் எல்லாம் எதுக்கு? நான் வந்து பாத்துக்கிறேன். ஆமா, அண்ணி எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. எந்த பொண்ணுமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க தானடா. நானாதான் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். அப்போ இந்த பெண்ணோட வாழ்க்கை நீ போட்ட கண்டிஷனுக்கு நிஜமாவே ஒத்துக்கிட்டாங்களா என ஆச்சரியமாக கேட்டான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆபரேஷன் செலவை நான் ஏத்துக்கிட்டேன். இதை நீ இலவசமா செஞ்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணோட பலவீனத்தை பயன்படுத்தி எப்படி? உண்மையாவே எனக்கு வருத்தமா இருக்கு என அக்னி வருத்தத்தோடு சொன்னான். அதெல்லாம் அவங்க கஷ்டம். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தேவை ஒரு குழந்தை, அவளுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடலாமா? வாடகத்தாய் அந்த மாதிரி நீ வேற ஏதாவது கூட முயற்சி பண்ணியிருக்கலாமே என்றான். அதுவா? ஏற்கனவே எத்தனை குழந்தை பெத்து கொடுத்தாங்களோ, யார் யாருக்கு பெத்து கொடுத்தாங்களோ, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. என்னோட குழந்தைக்கு ஒரு நல்லவ தான் அம்மாவா இருக்கணும். என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. பொண்ணு எந்த ஊரு, என்ன பேரு, ஏதாவது விசாரிச்சியா? நிஜமாவே நல்ல பொண்ணுன்னு எதை வச்சு நம்புற? புரோக்கர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாரு. பொண்ணு பேரு, ஊர் பேரு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. பொண்ணு பேரு ஏதோ இரு பார்த்து சொல்றேன் என வாட்ஸ்அப்பை தேடி பார்த்தவன் ஷான்வி என அவளது விவரங்களை கூறினான். என்னவோ பண்ணு, நான் நெக்ஸ்ட் வீக்கு கிளம்பி ஊருக்கு வரேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். தேங்க்ஸ் டா என்றவன் இணைப்பை துண்டித்தான். அண்ணனின் செயல் அக்னிவுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கத்தான் செய்தது. ஆனாலும் அண்ணன் ஆயிற்றே என அமைதியாக இருந்தான். மாயாவிடம் நடந்த விஷயங்களை கூறினான். அவள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அமெரிக்காவில் இதெல்லாம் சாதாரண விஷயம், இதுக்கே எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கீங்கன்னு தெரியல என்று கூறிவிட்டு சென்றாள். மறுநாள் புரோக்கர் குறிப்பிட்ட இடத்தை சொல்லி ஷான்வியை அழைத்து வர சொன்னான். சஞ்சனா சரி என கூறிவிட்டு அவள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவன் கார் அந்த இடத்திற்கு வந்து அடைந்தது. ஹர்ஷத் காரில் இருந்து இறங்கினான். 6 அடி உயரம், கோதுமை நிறம், பார்ப்பதற்கு மிகவும் அழகாகத்தான் இருந்தான். ஷான்வியோ அவனை பார்த்ததும் பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றாள். தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பான்? பணத்திற்காக இப்படி ஒரு கேவலமான கேரக்டரா என்று நினைச்சிருப்பாங்களே என்று உள்ளுக்குள் புழுவாக துடித்தாள். புரோக்கரை ஷான்வியை அறிமுகப்படுத்தினான். அவனுக்கு இவளை பார்த்த உடனேயே, உங்களை பிடித்திருக்கிறது, குடும்ப பாங்கான அழகான பெண்ணாத்தான் இருக்கா. நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டீங்களா என கேட்டான். எல்லா கண்டிஷனையும் சொல்லிட்டேன் சார். நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் சம்மதம் தானே என அவளை பார்த்து கேட்டான். மனதளவில் விருப்பம் இல்லை என்றாலும் உதட்டளவில் சரி என்று கூறினாள். அப்போ வந்து கார்ல ஏறு, ரொம்ப நேரம் இங்க நிற்க முடியாது என்றான். என்னது, இப்பவே கிளம்பலாமா என அதிர்ச்சியோடு கேட்டாள்.
இப்பதான் எல்லாம் சொல்லிட்டாருன்னு சொன்னேன். இப்போ அதிர்ச்சியா பேசினா எப்படி? நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சீக்கிரம் வா என அழைத்தான். சஞ்சனா, நீயும் வரியா என்றாள். சஞ்சனா எதுக்கு? நாம மட்டும்தான் போக போறோம். சீக்கிரமா அந்த கார்ல ஏறு என சொல்லிவிட்டு, உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் என சங்கரிடம் சொல்லிவிட்டு கிளம்பி காரில் வந்து அமர்ந்தான். சஞ்சனா, எனக்கு போக பயமா இருக்கு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று நடுங்கினாள். இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இப்ப போலனா எப்படி? போய்த்தானே ஆகணும். தைரியமா கிளம்புடி. எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு என தைரியம் கூறி அனுப்பி வைத்தாள். மனம் முழுவதும் பயத்தோடு தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள். அவன் எதுவும் பேசாமல் காரை இயக்கத் தொடங்கினான். கார் சிறு புள்ளியாக தேய்ந்து மறையும் வரை சஞ்சனா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஷான்வியும் சஞ்சனாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ என்று நினைத்தாள். கதறி அழக்கூட முடியாமல் மனதிற்குள் குமுறினாள். ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சார், நாம இப்ப எங்க போறோம் என கேட்டாள். இப்போதைக்கு நீலகிரியில ஒரு ரெசார்ட்ல தங்க போறோம். அங்கேயே ஒரு வீடு பார்த்துட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேதான் தங்க போறோம் என்றான். என்னது, நீலகிரியா என்றாள். தமிழ்ல தானே பேசினேன். சொன்னது எதுவும் புரியலையா? புரியுது என தலையாட்டினாள். ஏதாவது சாப்பிட்டு வந்தியா என கேட்டான். இல்ல என்றாள். கார்ல கொஞ்சம் பழங்கள் இருக்கு, சாப்பிடு. வழியில எங்கேயும் நிறுத்த மாட்டேன். நீலகிரி போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் என்றான். அங்கு பாதுகாப்பா இருக்குமா? உன் பாதுகாப்பு முக்கியம், என்னோட பாதுகாப்பும் எனக்கு முக்கியம். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத என்றான். அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. நீலகிரி வரும் வரையில் அவள் எதுவும் சாப்பிடவும் இல்லை. கண்களில் நீர் வழிந்து நீர் வற்றி காய்ந்திருந்தது. நேரங்கள் கடந்து கொண்டிருக்க கார் அந்த அழகான நீலகிரி ரெசார்ட்டை வந்து அடைந்திருந்தது. அங்கிருந்த இயற்கையை அவளால் ரசிக்க முடியவில்லை. இங்கு தன்னை தெரிந்தவர் யாரும் வரக்கூடாது, பார்த்துவிடக்கூடாது என பயந்தாள். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஒரே நாள தனியா வீடு பார்த்துலாம். அது வரைக்கும் இங்க தங்கலாம், இங்கே இரு என உள்ளே போனவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்து, வா போலாம் என அவளை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றான். முதல் முறையாக யாரும் இல்லாத ஒரு அறையில் தனியாக ஒரு ஆண்மகனோடு என்று நினைக்கும் போதே அவளுக்கு அழுகை வந்தது. ஆனால் கண்ணீர் வரவில்லை. அடுத்து அவன் சொன்ன வார்த்தைகளால் மொத்தமாக இடிந்து போனாள்.